हरे राम राम। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। சர்வவியாபியான எம்பெருமான் தேவர்களை காத்தருளிய புனிதமான காலம்தான் பிரதோஷ காலம். தோஷம் என்றால் குற்றமுடையது, பிரதோஷம் என்றால் குற்றமற்றது. ஆக குற்றமற்ற நேரத்தில் சர்வேஸ்வரனை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும். அடுத்த மாசம் மகா பிரதோஷம் வந்துரு. நம பார்வதி பதையே, நம பார்வதி பதையே, நம பார்வதி பதையே. எந்திரிக்க பொண்டாட்டி வந்துட்டா.
Probation of Offenders Act in கீழ் செக்ஷன் 302 படி குற்றவாளி நந்தாவுக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது. அவரை ராமநாதபுரம் மாவட்டம் அமராவதி சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப உத்தரவிடுகிறேன். எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் போகின்றாய், ஏதேதோ நாளை என்ற ஆசையில் வாழ்கின்றாய். உன் சொந்தம் இங்கு யாராரோ, நீ சொல்லிக் கொள்ள யார் யாரோ. நீ வாழும் வாழ்வில் அர்த்தம் என்ன என்றே நீ சொல்லு. எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் போகின்றாய், ஏதேதோ நாளை என்ற ஆசையில் வாழ்கின்றாய். வரைக்கும் மாறாதே பட்டினத்தார் சொன்னானே பாட்டு ஒன்று அப்போதே. எதனை கொண்டு நாம் வந்தோம், எதனை கொண்டு போகின்றோம். ஓடும் பொன்னும் ஒன்றாய் இன்னும் இதயம் வேண்டுமே. எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் போகின்றாய், ஏதேதோ நாளை என்ற ஆசையில் வாழ்கின்றாய்.
மாலை போட்டு தாங்காரோ வாழ்க்கை எங்கு போய் சேரும் காலம் செய்யும் தீர்மானம் என்னை உன்னை கேட்டா வாழ்க்கை பயணம் போகுது எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் போகின்றாய் ஏதேதோ நாளை என்ற ஆசையில் வாழ்கின்றாய் உன் சொந்தம் இங்கு யாராரோ நீ சொல்லிக் கொள்ள யார் யாரோ நீ வாழும் வாழ்வில் அர்த்தம் என்ன என்றே நீ சொல்லு எத்தனை வருஷம்பா ஏன் பார்க்க வரல? எப்படி அழுதுருக்க தெரியுமா? கதவு தரமா எனக்கு ஒரு யாருமா இருக்கா? அம்மா தர்மம் பிடிச்சவன் ஒரு இலவும் தெரியல.
விவரம் தெரியாம பேசாதீங்க பாண்டி. திருட்டு கேஸ்ல கேஸ் சாதாரண வீட்டு ராமேஸ்வரம். போங்க போங்க கூப்பிடுறா. வரேன்டா டேய். லொடுக்கு பாண்டே லொடுக்கு பாண்டே லொடுக்கு பாண்டே. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ்ங்கறார்ல. என்ன கேஸ் இது? உட்காரியா. ஒரு பெரிய கௌரவம் சிவாஜி. நான் சொல்றேங்கய்யா, ஒரு சைக்கிள் ஆட்டைய போட்டேன். அதுவும் ஒரு பொம்பளை புள்ள சைக்கிள். அதுக்கு போய் 4 மாசமா வாய்தான்னு கொலையா கொள்றாங்க. அவன் இவன் என்ற ஏகவசனம் கூடாது. ஆட்டு சாக்கியம் தொடங்கி இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசின பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ, துன்பம் நேர்கையில் அலடித்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. ஐயா, அந்த டைப் அடிக்காண்டி பாருங்க சிரிக்குது. யுவர் ஆனர், இது போல எதிரி மேல 18 கேஸ் இருக்கு. அதுல 4 கன்விக்ட் ஆயிருக்கு. மத்ததெல்லாம் இன்னும் கிடப்புல கிடக்கு. எஸ் யுவர் ஆனர். அவங்க சொன்ன 18 கேஸ்ல தீர்ப்பு சொன்ன 4 கேஸ்ல தான் நானுங்க. மத்ததெல்லாம் இந்த உட்கார்ந்து இருக்கிறாரே அலெக்ஸ் பாண்டியன். இவர் ஜோடிச்சது ஒரு ஆனர். நீங்க குடிங்க. அவ பேசி பேசி களைச்சு போயிட்டீங்கல்ல. குடிச்சிட்டீங்களா ஒரு ஆனர்? நம்ம விஷயத்துக்கு வாங்க. அது கொஞ்சம் டீசென்டான கேஸா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஆனர். வண்ணாந்துறையில உள்பாவாடை காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சுக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க ஒரு ஆனர். அத களவாண்டு போய் நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நியூசன்ஸ் கேஸா போட்டு ஊருக்குள்ள ரெஸ்பெக்டே போச்சுறானே. குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா. 6 மாசம் சிறை தண்டனை அல்லது ரூபாய் 5000 ஃபைன். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் 3000. ஆக மொத்தம் 8000. யுவர் ஆனர், பணத்தை கட்டுறையில ஜெயிலுக்கு போறியா? படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம 4 மாசமா என்ன அலக்கழிச்சதுக்கு எனக்கு பதிலா என் வக்கீலையா கட்டுவாரு. நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் நண்பா. சரி சரி, அதே நினைச்சிட்டு இருக்காத, விட்டு தொலை. உனக்காவது ஆத்தான்னு ஒருத்தி இருக்கா. என்ன மாதிரி அனாதை பைக்கெல்லாம் யார நினைச்சு அழுகிறது? அதுக்கு நேரம் வரும். 20-30 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தா யாரோ ஒருத்தர் மந்திரி ஆகல. அவர் பேரு கூட பாக்குறதுக்கு ஒரு சீசா நம்மள மாதிரியே இருப்பாப்லையே, மண்டேலா. அவர் மாதிரி அளவு நீ ஏதாவது படிச்சு கிடிச்சு பெரிய ஆளாயிட்டுன்னு வச்சுக்கோ, எல்லாம் கூடி வரும். நல்ல மெரிட் இருக்கே. குட். எங்க படிச்ச தம்பி? இங்கதான் சார். இங்க என்ன? இங்க மைனர் ஜெயில். வெளியூர்ல எவ்வளவோ நல்ல காலேஜ் எல்லாம் இருக்கே, நீங்க அங்க போய் சேரலாமே. வெளியூர்லாம் போக முடியாது, என் சொந்த ஊர் இது. ஒண்ணு பண்ணுங்க, இத நான் டிசைட் பண்ண முடியாது. பெரியவருக்கு வேணா போன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க அவரை போய் பாத்துருங்களேன் ப்ளீஸ். யார் சார்? கரஸ்பாண்டன்ட். ஆச்சியா, அப்பா உன் புருஷங்க சொல்றேன்ப்பா. என்னங்க, அப்பா உங்களை கூப்பிடுறாரு. சிவகாமி தமையந்தி யூனிஃபார்ம் போட்டுக்கோங்க, நேரமாச்சு. ஐயா பாக்கணும். எதுக்கு சீட்டு வச்சிருக்கே? அவர்தான் வர சொன்னாரு. விலகு 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 விலகு. கமிங் சார். ஹலோ, புது கலெக்டர். வணக்கம். சண்முகநாததுரை இங்க இருக்கிற கவர்மெண்ட் பில்டிங், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இவங்களோட பரம்பரை சொத்து. நம்ம கலெக்டர் ஆபீஸ் உட்பட. இவரு பாஸ்கர் ராஜா, இவருடைய மகன் தான் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிற பெரியவர். இவர் பீரியட்ல தான் சார் மன்னர் ஆட்சி முடிஞ்சு கவர்மெண்ட் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணது.
இன்னைக்கு இவங்க அதிகாரத்துல இல்லைனாலும் மக்கள் இவங்க மேல வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் அப்படியே தான் சார் இருக்கு. சொன்னா தப்பா எடுத்துக்கூடாது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசாங்கத்தின் சட்டத்தையும் விட இவர் தான் அதிகமா நம்புறாங்க. தனக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்காரு. அது நியூ கலெக்டர் மிஸ்டர் வைத்தியநாதன். கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ்ல ஏற்கனவே இருக்கிற நம்ம ராஜா சிலையை எடுத்துட்டு லேட் பொலிட்டிக்கல் லீடர் சிலையை அங்க வைக்கணும்னு. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு இல்ல, உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது இல்லையா, அதுக்காக பிஏ எடுத்துக்கிட்டது இல்ல, நாங்களா பார்த்து கொடுத்தது. நிறுத்த சொல்றாங்கள. இவன் மணி அடிச்சு தான் சாமி வந்து நிக்க போகுதா? அது எடுக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல. நீங்க புதுசா வைக்க போற சிலையினால 4 பேர் அடிச்சுட்டு சாம இருந்தா சார் தான். ஏன்னா பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தா நான் வேணா எழுதிக்கிறேன். வேற என்ன? நீங்களும் உங்க சம்பந்தப்பட்டவங்களும் அடிக்கடி முகாமுக்கு போறீங்க, சில உதவிகளும் செய்றீங்க, நல்ல விஷயம் தான். See, this is not only connected with the Indian government. Transit campங்கிறது யுனைடெட் நேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். இருங்க. டிரான்சிட்டா? எந்த காலத்துல இருக்கீங்க? இட்ஸ் a repatriates camp. தாயகம் திருமணங்களுக்கான மறுவாழ்வு முகாம். சாரி. அங்க போறதுக்கு ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கணும். அது ஒரு லெட்டர் கொடுத்துட்டா போதும் சார். அதாவது நம்ம சொந்த பந்தங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கு அனுமதி தாங்கன்னு நான் அரசாங்கத்தை கெஞ்சணும். அது கூட ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். எழுதி கொடுத்துருங்க. Sorry, we are bothering you too much. நீ எந்த ஊர் கலெக்டர்? பிரின்சிபல் உங்களை பார்க்க சொன்னாரு. நல்லா படிப்பாப்ல, சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ யாரா? மைனர் ஜெயில படிச்சிருந்தா சீட் தர மாட்டீங்களா? யார் சொன்னா? அதுக்காகத்தானப்பா கட்டி வச்சிருக்கு. அதை தவிர எல்லா வேலையும் அங்க நடக்குது. நீ போய் பாரு, நான் சொல்றேன். மகனே மனோகரா, இங்க வா. புதுசா செல்லம், வயசுல மூத்தது இங்க ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு, ஒரு மரியாதை வேணா? சரி, அதோ அங்க ஒரு மனுஷன் மஞ்சப்பேட உட்காந்துட்டு இருக்கு பாரு, அதுகிட்ட போய் அஜக் ஆனந்த்னு சொல்லி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா போ. அக்கா, டீச்சர் அக்கா. போகலா? என்ன முறைக்கிறவ? சேட்டே பாரு. பேர் என்ன கண்ணே? நந்தா. உட்காரு. டோ படிப்பல்ல? ஏன்? பழக்கம் இல்ல. பழகிக்கிறது பக்குவமா நான் உனக்கு சொல்லித்தரேன். இழு இழு. என் செல்லம் இல்ல, குடிப்பா. குட்ரா. அஜக்கே, கச்சா பீசல 7 ஆயிடுச்சு. கேமரா உங்க கையோட கூட்ட சொன்னாரு.
தெரியுமா? யார்? தெரியும். எத்தனாவது படிக்கிற? 8th B. வேணாம். ஏ? பயமா இருக்கு. நான் உன் அண்ணன் இல்லையா? சித்ரா கிளாஸ் போல. மிஸ் திட்டுவாங்க. நான் போறேன். இவளுக்கெல்லாம் நீ எல்லாம் ஒரு டவுசர் கேஸ்ல மாட்டி வரக்கூடாது. பா சீன்னு நாயை பத்தான் சொல்லுவாங்க. நான் என்ன நாயா? நான் நாயனா நீ என்ன? முத்தமுறா ஒரு பயம் நகரக்கூடாது. எல்லாத்தையும் ஒவ்வொரு கிளாஸ்ல என்னடா சொன்ன செய்ய மாட்டியா? மொட்டை அழகங்க பாருடா. என்ன
பேர் என்ன? நந்தா. சின்ன வயசுல அப்பனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவன். யாருப்பா அந்த மொட்டை? நந்தா. பெரிய சண்டியரோ? சின்ன வயசுல ஜெயில பார்த்துட்டோங்கிற மிதப்பு. நந்தானா எல்லாருக்கும் தெரியணும். உங்க பேரை சொன்னா எல்லாரும் பயப்படணும். அப்படி ஒரு ஆசை மனசுக்குள்ள. அப்படித்தான் இருக்கணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த பயம் இருக்கணும். ஆனா அது கூட படிக்கிற பசங்களுக்கு இல்ல. படிக்கிற வயசுல கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும்னு பார்த்தேன். சரியாகுமா? ஆகணும். உள்ள இருந்து நீ பண்ணாதான் சரியா இருக்கும். இந்த கரை வெட்டி கட்டிட்டு காலேஜ் எடுத்துறோம். என்ன பண்ண போறேன்? சாப்பிட்டியா? நாச்சியா? அப்பா சரிங்கப்பா. சாப்பிட்டு. பூரா கொலப்பட்டினியாக கிடந்து செத்துக்கிட்டு கிடக்கு. இந்த அதிகாரி எவ்வளவு எல்லாம் என்ன பண்றாங்க? ஹலோ,
நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ். தகவல் சொன்னியா? சொன்ன போக மாட்டேங்கிறாங்கய்யா. அஞ்சாவது திட்டு வரைக்கும் தான் இந்தியன் பார்டர். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பவுண்டரி லைன் வருது சார். சார் தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். பெரியவருக்கு தகவல் தெரிஞ்சு அவர் அந்த திட்டுக்கு கிளம்பி போயிட்டாரா? மெசேஜ் வந்திருக்கு. வாட்? மனிதன் மீது மனிதன் காட்டும் அன்புக்கென்றும் தடையேது. அப்படிலாம் விட்டுற முடியாது. பின்ன நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம்? அன்பை காட்ட மதங்கள் மொழிகள் இனம் விவரம் தெரியாம பேசாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வரணும். ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் பெர்மிட் பண்ணணும். Just check whether it is coming in our border or IPL. Yes sir. இந்த வேலியாவும் போட்டதார நாம் தானே. பிறரின் துன்பம் கண்டாலே கண்கள் சிந்தும் கண்ணீரே. தேசிய கீதம் ஆகட்டும் இனி மானுடம் அதை பாடட்டும். மனிதன் மீது மனிதன் காட்டும் அன்புக்கென்றும் தடையேது. அன்பை காட்ட மதங்கள் மொழிகள் இனம் ஒன்றும் கிடையாது. தோழா வருவாயா, சில உயிர்களை காத்திட வேண்டும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து சிலர் மாண்டார் போதும் போதும். யாரோ அவர் யாரோ அது தெரிந்திட வேண்டியதில்லை. நம்மை போலே மானிடரே தாமதம் தேவையில்லை. எல்லாமே உயிர்கள் தானே, வலி எல்லோருக்கும் ஒன்றுதானே. எழுகிறதே கருணை என்ற போர்க்கொடி. போர்க்கொடி. வணக்கம். நானும் உங்களை மாதிரி தான். இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணுன்னா மனசு தாங்காது. தகவல் கேள்விப்பட்டு அங்க இங்கன்னு எல்லா இடத்துக்கும் போன் பண்ணி பாக்குறேன். எல்லாரும் ரூல்ஸ் பேசணும். ஐயா கிளம்பி போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். காப்பாத்திருவீங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. நான் நன்றி எல்லாம் சொல்ல மாட்டேன். இது உங்களோட கடமை. பிறகு எந்த நம்பிக்கை நாடு நகரத்தை விட்டு நாங்க இங்க ஓடி வரோம். ஏய், பொம்பளைகள் எல்லாம் 3 நாள் பிரிவு கட்டிடத்துல பார்த்து தங்க வைங்க. கண்ணு தர ஆக்காமி நாக்கு நீட்டு கூட்டிட்டு போங்க. பேர் என்னம்மா? கல்யாணி. கூட அப்பா அம்மா யாராவது வந்திருக்காங்களா? யாரும் இல்ல. கையெழுத்து போடு. செக்அப் பண்ணி.
அடுத்த வாளுக்கு ஒன்னுனாலே பதறி போயிடுவா என் குழந்தை. இவன் முகத்தை பாருங்க, தெரிஞ்சே அவ செஞ்சிருப்பாளா? நீங்களே சொல்லுங்க. ஈஸ்வரா, என்னது பொம்பளை புள்ள அதுவே தைரியமா நிக்குது. நாளைக்கு கோர்ட்டு கேஸின் ஏதாவது வந்துட்டா கயத்துல தொங்குறத தவிர வேற வழியே இல்லை. இந்தா பொண்ணு, எதுவும் நடக்கல. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கூட்டு போங்க. தைரியமா போங்க. என்ன புதுசா? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏமா நீ மட்டக்களப்பு சேர்ந்தவதானே? ஆமாம். உங்களோட ஆக்களை கூட்டிட்டு கொஞ்சம் பெரியாசுத்திரிக்கு போயிட்டு வா. ஒண்ணு இல்லம்மா, சில அடையாளம் தெரியாத சவங்க மோச்சரிக்கு வந்திருக்குதான். ஒருவேளை நம்ம ஆக்களா இருப்பாங்களோன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. போயிட்டு வா. என்ன ஏட்டையா 10 மணிக்கு வர நீங்க? பயப்படாம வாங்க. என்ன பாவம் பண்ண பூமியும் மனுஷன் உசுர கையில புடிச்சுக்கிட்டு தினம் தினம் செத்து பொழைச்சு உணத்தோட பொழங்குற எனக்கே ஈரக்குலையெல்லாம் பதறுது. பயப்படாத, நான் இருக்கிறேன். ஏட்டையா இருக்காரு. இந்தா இதெல்லாம் போட்ட ஆட்டம் இருக்கே எப்ப, இப்ப தலையே இல்லாம முண்டமா கிடக்கு. கலெக்டர் இப்ப ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாரு. ஐயா செய்யறதெல்லாம் நல்ல விஷயம் தான். இப்போ வந்திருக்கிறது 1 மாசத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓடிக்கொண்டு போறான். ஐயோ, ஒண்ணுமே விளங்கல. என்ன கல்யாணி, தலை ஹலந்துட்டா? என்ன நம்புற இல்ல? ஐயோ, எனக்கு நெத்திர வருது. நான் இந்த உண்மையை கண்டுபிடிக்காட்டி என் பேரை மாத்துறேன் பார். மாத்து மாத்து, சிஐடி சகுந்தலாண்டு மாத்து.
முகாமுக்கு சாமான் கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமோ? நந்தா. ஏன் கேக்குற? அந்த எதுக்கு தேர்ற? சந்தேகம் ஒன்று கேட்கணுமே. கேட்டுருவோமே. இப்ப காலேஜ்ல இருப்பாப்ல, அப்படியே பொடி நடியா பேசிட்டே போயிருமா? கம். உங்களோட பேர் என்ன அண்ணா? லொடுக்கு பாண்டி. அப்படியேண்டா? இப்படிதான் கல் லொடுக்குன்னு ஏதாவது சிட்டியா போட்டா போலீஸ்கார லொடுக்குன்னு பிடிச்சி கோர்ட்ல போடுவான், ஜட்ஜ் லொடுக்குன்னு பிடிச்சி ஜெயில போடுவாரு. இதெல்லாம் அரசாங்கமா பார்த்து கொடுக்குற அவார்டு. நீ பயப்படாத. உன் பேர் என்ன? கல்யாணி. இருக்கட்டும். உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னார் சார். எனக்கு ஏதியா ஃப்ரெண்டு? நானே இன்னைக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கேன். இப்பதான் இது படிக்கிற இடம் மாதிரி இருக்கு. காரணம் யாரு? நம்மால தான். தங்க வேற கரெக்ட் டாப்ல இல்ல. கல்யாணி கம் கம். நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. ஏதோ சந்தேகம் நீ கேட்டுக்கோ. பாய்ஸ் கம் ஆன் நாட் டிஸ்டர்ப். உட்கார். என்ன? ஒன்றுமில்ல, சும்மாதான். தண்ணி. பயமா இருக்கு. எதுக்கு பயம்? நான் என்ன பேயா? இல்ல, உங்களுக்கு யாரும் அண்ணன் இருக்காரா? இருந்தாரா? இல்ல. உங்க மாதிரியே 2 கண், மீச. 2 காது, மூக்கு, வாய். என்ன வேணும் உனக்கு? இல்ல, நான் பார்த்திருக்கேன். கேம்ப்ல பாத்திருப்ப. அது இல்ல. பின்ன? பினார. உங்களுக்கு அங்க நின்று கொள்ள பயம் இல்லையோ? அங்க போனதும் எனக்கு பயம் வந்துட்டது. ஒரே குளிர். பிறகு உங்களை உயிரோட பாக்க எனக்கு நித்திரையே வரையில. லொடுக்கு. எங்கடா பிடிச்சிருந்து கிறுக்குச்சியா? கூட்டு ஓடி போயிரு. கருவண்ணா. வா இது எனக்கு வாங்கி கொடுக்க தான் கடல் கடந்து வந்தியா? உனக்கு ரொம்ப புண்ணியம். ஏய் வாங்கடி, நம்ம சிஐடி வந்துட்ட. யார் ஃப்ரெண்ட்ஸா? பயப்படாத, சும்மா மனப்பிராந்தியா இருக்கும். சாமி சத்தியமா அவரை தான் பார்த்து நான். சரி சிஐடி, துப்பை இது கிடைச்சிட்டுதா? யார் நீங்க? பிரதர், ஒன்லி ஃபார் கல்யாணி. உங்களோட பேர்? ஐ அம் பாண்டி, லொடுக்கு பாண்டி. ஐ நோ பாண்டி, ஐ ப்ளே பாண்டி. வெளாலமா பாண்டி. போடா பண்டி. ஓகே, பை பை பண்டிஸ்.
உனக்கு என்ன வேணும்? உன்னதான் கேக்குறேன். ஏய் இப்ப எதுக்கு அழுகுற? எனக்கு நித்திரையே வர இல்ல. முகாமில் எல்லாரும் என்ன காடிக்கிறாங்க. நீங்க இப்ப உண்மையை சொல்லலன்னா எனக்கு விசிறி பிடிச்சிரும். ஏய் ஏய் சை. இப்போ உனக்கு அது யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நான் தான். போதுமா? ஏன் எதுக்குன்னு சொல்லலையே. ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கைக்காக அப்படி செஞ்சேன். இதுக்கு மேலாம் உனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ வந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டோன்னா பூராத்தையும் ஒப்பிச்சிட்டு போற. என்ன நடக்குது? விடிய விடிய நான் கேட்டேன், என்கிட்ட சொல்லல. என்னமா நடக்குது, மர்மமா இருக்குது. இன்னும் எத்தனை நாள் நான் எப்படி ஒதுக்கி வைக்க போறேன்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதை வேணாலும் தாங்கிப்பேன். முடியலமா. நீ தானே என்ன பெத்த. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணல. நீ வருவேன் எத்தனை நாள் எங்க தவிச்சிருக்கேன் தெரியுமா? நீ உயிரோட இருக்க இல்லைன்னு தெரியாம ஒரு நாள் துடிச்சு போயிருக்கேம்மா. என் மேல அவ்வளவு வெறுப்பு இருந்தா உன் புருஷ தண்ணிக்கு என்னையும் கழுத்தை நினைச்சு கொண்டிருக்க வேண்டியதானே? ஆனா தெரிஞ்சா செஞ்சேன். அடிச்சா செத்து போவாங்க எனக்கு இப்ப தெரியாதுமா. என்ன கண்டா ஏன் உனக்கு பயம்? அண்ணன் அண்ணன்னு கூப்பிடு. ஏதாவது வாங்கி தாங்கன்னு கேளு. ஏமா இவ என் தங்கச்சி இல்ல? நான் உன் புள்ள இல்ல? உன் கூட இருக்கணும் போல இருக்குமா. என்ன ஒதுக்காதம்மா. ஏன் தொட்டான? தொடுமா மா. தொடுமா. தொடு. தொடுமா. என் முகத்தை பார்த்தாலே உனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு ஒண்ணு பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு வேற வேணும். உன் கையால் ஒரு வாய் சோறு.
நீங்க இங்க செத்துட்டு இருக்கேன். சொல்லு சொல்லு இந்த செவடி கிட்ட. அப்படி என்ன வெறுப்பு சொல்ல சொல்லு தூபூச்சியா. மாடியில படுத்துக்கணும் போல இருக்கு. என்றாலே அதை கேட்கவும் உன்னா ஆகாதோ ஆரோ ஆரீரோ அதை பாடவும் உன்னா முடியாதோ யாரோ யார் யாரோ என்றே தாயும் சேயும் இருப்பாரோ விடையே இல்லாமல் இந்த ஜென்மம் முழுதும் வாழ்வாரோ அம்மா என்றாலே அதை கேட்கவும் உன்னால் ஆகாதோ Nair, I come to the conclusion. Dindigul, China. கவுனு போட்ட நாயரே பையனு போட்டு போனீங்க வைக்க போறேன் வெட்டுனா ஒண்ணு ஏலேலோ வந்து பார்த்தா நொந்து போவீங்க. ஹலோ சாணக்கியா டிராவல்ஸ். சாணக்கியா டாக்கிங் ஃப்ரம் நாயர் ஹவுஸ். வீட்டை காலி பண்ணணும். எப்படியும் ஒரு டெம்போ தேவைப்படுது. அட்ரஸ் சொல்லுங்க சார். ஊர் அறிஞ்சு ஜட்ஜி விட தெரியுமா எதுக்கே டிராவல்ஸ் நடத்துற? பின்னாடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட கேளு சொல்லுவார். நன்றி சொல்வேன் தெய்வமே, தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை. அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். யார் அம்பினி? பிறகு என்ன மாட்டிட்டீங்களா? லொடுக்கா கொக்கா அச்சம்பார் ஒரு அந்தர் பல்ட்டி. சௌக்கியமா இருக்கல மாமி? எரிக்கி வைங்கோ. பார்த்துட்டு இருக்கல மாமி? எரிக்கி வைங்க, வலிக்கிறது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மாமி. காலையில பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஐயா காலையில கோர்ட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு தந்தி, உங்களை மெட்ராஸ் கோர்ட்டுக்கு மாத்திட்டோம், உடனே வந்து சேருங்கன்னு. மனசு உடைஞ்சு போயிட்டார். இருக்காதா பின்னே? இத்தனை வருஷம் அவன் கூட ஒட்டு உறவுமா பழகிட்டு இப்படி திடீர்னு ஆயிடுத்துன்னா
ஸ்டேஷன்ல சொல்லி வண்டி அனுப்புறேன், எல்லாத்தையும் ஏத்திட்டு வந்து சேர்ந்து கிளம்பி போயிட்டார். என்னையா யாரா? இன்ஸ்பெக்டர். நான் கூட சொன்னேன், இத்தனை வருஷமா அவ கூட பழகிட்டு இப்படி சொல்லாம போனா மாமி மனசு என்ன பாடுபடும். படா நொண்டி படவா, இந்த நிலைமையில அவளை நான் பார்த்தா எனக்கு அழுகி வந்துடும்னு கண்ணுல தண்ணி வச்சுண்டார். அதுக்கு மேல நான் கம்பல் பண்ணல. ஏதோ உங்க கையில காபி சாப்பிட்டதுக்காவது ஒரு 8 வந்துட்டு போயிருக்கலாம். ஒரு காபி போட்டு தரல மாமி, வெறும் வயிறா இருக்கு. சித்தருடா, only 2 minutes. இது வந்துடுறேன். அம்பி, எட்டு காஃபி. இது ப்ரூடா. டாடா பை, see you, thank you மாமி. நல்லா சிரிங்க. இப்படி சிரிப்பை பார்த்து தான் எவ்வளவு நாளாச்சு. என்ன வேணும் உனக்கு? ஒண்ணுதானே கேக்குறேன். ஏய், இப்ப எது கழுற? இப்ப உனக்கு அது யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அது நான் தான். போதுமா? போதும் போதும். நினைச்சேன். இப்ப என்ன வேணும்? அண்ணா. யாரு? லொடுக்கு அண்ணா. என்ன கல்யாணி, ஆச்சரியமாக இருக்கிறது. விடியவே வந்துட்டீர்கள். முகாமில் எல்லோரும் சுகம்தானே? அப்பா அப்பப்பா, அம்மா அம்மம்மா மற்றும் உங்கள் KS ராஜா. சும்மா தமாசு. சாப்பிட்டியா? சாப்பிடுறியா? பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது விழுகிறதே, உயிர் நனைகிறதே. புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன். மாற்றம் தந்தவள் நீதானே. பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே, உயிர் நனைகிறதே. மனசில் எதையோ மறைக்கும் கிளிய, மனசை திறந்து சொல்லடி வெளிய. கலையை கடந்து நீ வந்தது எனக்கு, கண்ணுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. மனசை திறந்து சொல்லடி வெளிய.
நெஞ்சத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில். வாழ்கிறேன் நானும் மூச்சிலே. முன்பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே. சலங்க குலுங்க ஓடும் மலையே சங்கதி என்ன சொல்லடி வெளியே. கரையில் வந்து நீ துள்ளுவதெதுக்கு, நிலப்ப முடிச்சுக்க நினைப்பது எதுக்கு. ஏலோ ஏலோ ஏல ஏலோ. என் பாதைகள் உனது வழி பார்த்து வந்து முடியுதடி. என் இரவுகள் உனது முகம் பார்த்து விடிய ஏங்குதடி. இரவையும் பகலையும் மாற்றிவிட்டாய், எனக்குள் உன்னை நீ ஊற்றிவிட்டாய். மூழ்கினேன் நானும் கண்ணிலே. அன்கண்ட்ரோலபிள் ஹெமரேஜ் ஏற்பட்டிருக்கு. இன்டர்னல் ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கு. உயிரை காப்பாத்திட்டோம், ஆனா இந்த பொண்ணு நார்மல் ஆயிரதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. சார் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன், ஒரே ஒரு வார்த்தை யாருன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லிட்டா சார் மத்த கேஸ் மாதிரி இது இல்ல, கிளியர் எவிடன்ஸ். கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா 7 வருஷம். பைத்தியக்காரத்தமா பேசாதீங்க தம்பி. 7 வருஷம் ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்குறவனுக்கு நீங்க வாங்கி கொடுக்க போற தண்டனை இல்ல. நீங்க சொல்ற அந்த 7 வருஷத்துல அரசியல் தலைவரோட செத்த நாள் பிறந்த நாள்லாம் அவர் வந்து போகும், அதுல பாதி போயிடும். உள்ளுக்குள்ளேயே நல்லா 3 வேளையும் தின்னு கொளுத்து போய் வெளியில வர்றவன் அடுத்து எவ கடப்பான்னு தான் கையில பிடிச்சிட்டு அலைவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இனி எவனுக்குமே அந்த நினைப்பு வராம பொறுக்கி பல்லு எதுக்கு திரும்பி இந்த பூமிக்கு பாருமா. பொறுத்தல்
சொட்டம் தொண்டனை கொடுக்கும், சாமி பார்த்துக்கணும் இருக்க முடியாது. அதாவது அப்பப்போ நடந்துடணும். ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ், வாரண்ட் பெண்டிங், கோர்ட்டுக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும். இது வேற க்ரூசம் ஆர்டர் பத்திரிக்கையில போட்டு பெருசாயிடுச்சு. ஒண்ணு இல்ல, சரண்டர் ஆக சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் கேஸ் நிக்காது. ஒரு 15 நாள் ரிமாண்ட்ல எடுத்துட்டு வந்தா போதும். உங்களுக்கு ஆள் தானே வேணும், இந்த அவனை கூட்டு போங்க. அது வந்து ஐயா. என்ன ஐயா? அவனை யாருன்னு நினைச்ச? பின்னாடி போ, பின்னாடி. और पीछे. அப்படி. ஏய், ஓரம் போ. வரிசையில நில்லு. போ, அப்படி போ. ஏமா, கீழே போம்மா, கீழே போ. போம்மா. ஏய், என்ன?
ஆள் வந்திருக்காண்டே. பகடி வேணாம். கதிர்காம முருகன் மேல சத்தியமா? வாவன் வா. உங்க பொண்ணை எங்க பையனுக்கு கட்டித்தரணும். இதுல சட்டச்சிக்கல் ஒண்ணும் இல்லையே? நிச்சயமா இல்ல. இன்ஃபேக்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு வெளியில வேலை கிடைச்சு போய் செட்டில் ஆகணும்னா கூட அட என்னய்யா பெரிய சட்டம். மனசு நிறைஞ்சு இப்ப சொல்றேன். ரொம்ப நன்றி. எங்க பொண்ணு இப்ப தமிழ்நாட்டுக்கே மருமகள். உனக்கு சம்மதம் தானே? கள்ளி அடி கள்ளி எங்கை கண்டாய், முதலில் என்ன கதைச்சாய், உண்மை எல்லாம் சொல்லு. சிரித்திடும் வாவிக்கரையோரம் காத்து நான் கிடந்தனன். பதுங்கி மெல்ல வந்தவன் பகடி பகடி என்ன போங்கடி. முழு நிலவு காயும் இரவில் மீன்கள் பாடும் தேன்நாடு. அங்கே இருந்து இங்கே வாழ வந்த பெண்ணே நீ பாடு. நம்மை அணைக்க ஆளில்லை என்று கலக்கி கிடந்தோம் நெஞ்சுக்குள்ளே. தமிழ் தந்தம் நான் என்னாலும். நல்லூரின் வீதி எங்கும் திரிந்தோமடி, தேரின் பின்னே அலைந்தோமடி. கடலுண்டு நடுவிலே இல்லை என்று கொள்வினம். எங்கள் நாடும் இந்த நாடும் ஒன்றுதான். தமிழன் தமிழன் தான். புது உடுப்புகள் கிடைக்குமா அக்கா? நமது உறவெல்லாம் நம் நாட்டில்தான் என்று நினைத்தோம் தவறாகத்தான். இங்கும் உறவு உள்ளது, தமிழர் மனது பெரியது. அட உனக்கென்ன வந்த இடத்தில் மருமகள் ஆவினாள். புதிய பாலம் கண்ணில் தெரிகிறது. இந்த களங்கம் இல்லை என்று ஆகுதே, பெருகி வாழ்வாயே. கள்ளி அடி கள்ளி உங்கள் கைகள் இணையும் அந்த பொழுதில் எங்கள் வாழ்க்கை விரியும். மேற்கே மறைந்தாலும் கிழக்கே உதிக்கும் அந்த கதிரின் சுடராய் எங்கள் விடியல் தெரியும். உங்கள் கனவும் நனவாகுமே.
பட்டன் கால்ல விழு. உன் மவன் இவளைத்தான் கட்டிக்க போறேன். பேரு கல்யாணி. இப்போவே எங்க அத்தைய பார்க்கணும் சொல்லி காலையில இருந்து ஒரே இம்சை. சரி, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும், அதான் பேசி முடிவு பண்ணலான்னு வந்துட்டேன். சரி, மறுநாள் ஆசீர்வாதம் பண்ணு. சித்ரா, சாமி ரூமுங்க. मेरे प्यारे के दुनिया पुता तू पुतनिया. இல்ல வேணாம். பெத்த பிள்ளைய தான் ஒளிஞ்சிட்டு பாக்குறேன். மறுமணம் கூட வா 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 வந்து பாரு பாரு. எப்படி எப்படி கலரு நம்ம வம்சமே தாமரும் தேனாலும் கிடைக்குமா? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி பார்த்து உன் மவனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டேன்னா நீ அந்த ராணி எலிசபெத் மாதிரி காலு மேல காலை போட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதை விட்டு புட்டு வெயில்ல கிடந்து பாசி எடுத்துக்கிட்டு தெரியல. அதை நினைச்சு உன் மயன் நொந்து போய் சிக்கிரம்னா அடி வெளுத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உனக்கு புரியவும் மாட்டேங்குது. சரி, அதை போட்டு விடு. வை வை, இந்த குங்குமம் எடுத்து வைமா. துர்மரணம், பித்ருக்கடன் தீர்க்கப்படல. அதனால வரதான் இந்த துர்சொப்பனம் எல்லாம். நாராயண பலி செய்து புண்ணிய சேத்திரத்தை தீர்த்தமாடி சபண்டீகரணம் செய்யணும். வரும் கார்த்திகை 7ஆம் நாள் அமாவாசை புண்ணியத்திதி. காலையில 10 மணிக்கு சூரிய ஹோரை இருக்கு. காலங்கடத்து போறதுக்கு முன்னாடி சிராத்த தோஷம் பண்ணிடுங்க. இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்தினா சொப்பனங்கள் தொடர்ந்து தாயாருக்கு மரணம் கூட சம்பவிக்கலாம். தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு சரியாகட்டும். காயத்ரி பரோமந்திர. பழக்கம் இருக்கா? இல்ல. கெட்ட பழக்கம். என்னது நேரம் கெட்ட நேரத்துல போய் படுங்க. மருமகன் எங்க போனாரு? சத்திரகுடி பிரச்சனை விஷயமா கலெக்டர் பங்களா வரைக்கும் போயிருக்காரு. இப்போ அது கலெக்டர் பங்களாவா? அவங்க அப்பா கட்டணாமாக்க? நம்ம தாரவாத்து கொடுத்தது தெரியுமில்ல? தெரியும். உட்கார். சரி, அதை விடு. எப்படி இருக்கும் ஆளு? பேர் என்ன? பேரு என்ன? கல்யாணி. அதை பெத்த பிள்ளப்பா, அதுட்டா நல்லா சிரிச்சு பேசு. வேணுங்கிறத வாங்கி கொடு, சந்தோஷமா வச்சுக்க. சட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சிரு. இங்க பார், சோறு இடம் தான் அரசாங்கம் கொடுப்பான். வாழ்க்கை நீ தான் கொடுக்கணும். என்ன என்ன கொடுக்கணும்? வாழ்க்கை கொடுக்கணும். சாப்பிடு. இல்ல, நீங்க சாப்பிடு. என்ன எதுக்கு எடுத்தாலும் என்னன்னுட்டு ஐயான்னு கூப்பிட்டா சந்தோஷப்பட மாட்டேனா? சாப்பிடா. கிறுக்கு பையன். என்ன வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க? நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிட்டு உடம்பு கிண்ணல் இருக்க வேண்டாமா? பாத்தியா இப்படி இருக்கணும். உடம்பு மட்டும் இல்ல, மனசும் தைரியமா இருக்கணும். அது உங்ககிட்ட சொல்லக்கூடாது. சும்மா சொன்னதுக்கே அறுத்துக்கிட்டு வந்தவனாச்சே.
சிவகாமி நாச்சியா என் பேரு சிவகாமி இல்ல, தமேந்தி. தாத்தா சர்பத்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன்ல அதனாலதான். நீ வாடா. டேய் 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 ஆசைக்கு வாடா உடனே கூப்பிட்டுக்க வேண்டியதான். ஒரு வருத்தம் நம்மள பிள்ளை இல்லையே. இப்ப அது இல்லடா. எடுத்துடா. போதும். போதும்னா மத்தால நாளைக்கு பேசிக்கலாங்கறியா? அது இல்ல. போடா. சந்தோஷமா இருக்குண்டா. யதா ஹி தர்மஸ்ய நாசய பவதி பாரத் அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். என்னடா ஐயர் மாதிரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கானேன்னு பாக்குற. உட்கார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மண்ணுல எப்பவெல்லாம் தர்மம் குறைஞ்சி அதர்மம் தலைவிரிச்சு ஆடுதோ அப்பவெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். அந்த அவதாரம் தான் நீயும் நானும். நம்மளாம் யாரு நினைச்ச? சாமி. அக்கிரமத்தை பார்த்து குதிச்சு எழுற அத்தனை பேரும் சாமி தான்டா. இதுக்காக தனியா வருமா? அவதாரம் தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் போடுதல். உனக்கு அழிவே கிடையாது. உன்னை யாரும் அழிக்கவும் முடியாது. வந்த வேலை முடிஞ்சதுன்னா தானா போய் சேரும். உனக்கு நான் துணையா இருப்பேன், கூடவே இருப்பேன் எப்பவும். நல்லா யோசி. நான் பார்க்க நடந்ததுதான் உன் கல்யாணமும் உன் புருஷன் கருமாதியும். உன் மகன் வெளியே வந்து படிக்கிறான்னு கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? நான் அவனை குத்தம் சொல்ல மாட்டேன். பெத்தவன் நீ பக்கத்துல வச்சு பாசத்தை காட்டியிருந்தா அவன் ஏன் அங்க போறான்? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி அரண்மனைக்கு தத்து கொடுக்கணுமா? பெரியவரு நல்லவர் தான், ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த நல்லவனுக்கு 4 பேர் எதிரி இருப்பான் இல்லையாமா? உன் புள்ள உசுருக்கு ஆபத்துமா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன வேணும் சொல்லுங்க. படவா வாய் திறந்து எதுவுமே கேட்க மாட்டான். நீங்களாவது கேளுங்க. என் மகன் எனக்கு உயிரோட வேணும். எனக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. என் மகனை பக்கத்துல வச்சு பார்த்துக்க முடியல. அவன் பிறந்ததுல இருந்தே சந்தோஷமே பார்க்காதவன். தூரமா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அவன் போற பாதை பயமா இருக்கு. எனக்காக இல்ல, உங்க
பேருக்காகவாது உயிரோடு இருக்கணும். எனக்கு தோணல. என்னப்பா அப்பா, என்னப்பா என்ன செய்துப்பா யாராச்சும் வாங்கல. அப்பா அப்பா என்னப்பா பண்ணுது என்ன செய்து அப்பா அப்பா. என்னாச்சு? மேசிவ் அட்டாக். ரத்த குழாயில ஏதோ அடப்பு இருக்கான். உடனே ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்க. அவர் 48 மணி நேரம் கார்டியாக் ஐசியூல இருப்பாரு. யாரும் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். அங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ கிளம்பு. அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நீ அதை முடி. இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் பாரு. காலகாலத்தில் அதை பண்ணியிருந்தா இது கூட நடந்திருக்காது. ஓ சித்ரா ஓ आत्मैव आत्मनो बन्धुः आत्मैव निपुरात्मनः आत्मैव आत्मनो बन्धुः आत्मैव निपुरात्मनः मायने अंद वडमधुरै मायने अंद वडमधुरै
defended. யார் பண்ணா? என்னது? யார் பண்ணா? பெரியவருக்கு ஹார்ட் அட்டாக், ஆபரேஷன் ஃபெயிலியர். உண்மை சொல்லு. என்ன உண்மை? டேய், உன் குடும்பத்தை வேற வச்சிருவேன். டேய், போடா. போய் அந்த மறுமலை கேளுடா. சாப்பிடுறியா? இப்ப எதுக்கு பயந்து சாகுற? சும்மாரியா, உனக்கு என்ன தெரியும்? அந்த ஆள் சாவ போற நேரத்தை நல்லா உருவேத்துட்டு போயிருக்காரு. வளருவாய. இவன் எல்லாத்துக்கும் மேல பெரிய பிரிக்கினியா இருப்பான் போல் இருக்க. வீட்டுக்குள்ள பூந்து உன் பொண்டாட்டி குடியும் பிடிச்சி ஆட்டினா அப்ப தெரியும் உனக்கு. ஆட்டுவான். கொஞ்ச நாளைக்கு வெளியில தலையை காட்டாத. அந்த நிக்கிறான் பாரு போலீஸ், அவனை போய் 4 மிதி. ஊட்டியில இருக்கிற கான்ஸ்டபிள் அடிச்சா நான் பெயிலபிள் அஃபென்ஸ். 15 நாளைக்கு உள்ள போய் சேஃபா இரு. சரிதானே? என்னமோ பண்ணி தொலைங்க. கிளம்பிட்டீங்களா துரை? என்னது? எதுக்கு அடிக்கிறீங்க? ஐயோ துரை! எனக்கு எவனும் தேவையில்லை. நான் என்ன மட்டும் தான் நம்புறேன். போங்கடா. என்ன? இங்கெல்லாம் வரக்கூடாது. இப்ப இல்ல, எப்பவுமே. நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதையும் மறந்துரு. சரி வராது. ஏய் வேணாம். தெரியாம ஒரு தடவை பண்ணதுக்கே படாத பாடுபட்டு இப்பதான் எல்லாம் கூடி வருது. எடுத்துறாத. அறிவுரையா? தெரியலப்பா, நான் லூசு தான். நான் நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. உன்னை நம்பித்தான் அம்மா சித்ரா எல்லாம் இருக்காங்க. இவெல்லாம் எங்க போவா? எங்கயா போ? நான் ஒருத்தர் ஆம்பளையா? போ போய் எவனையாவது கட்டி நாசமா போ. இப்படிலாம் பேசுறதுக்கு பேசாம நீ அவ கழுத்து வச்சு கொன்று. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன அதையும் செய்வேன். அதுக்காக தானே உயிர் பழச்சா? அங்க இருந்து இங்க வந்தாரா? எதுக்கு நீ உள்ள? என்ன பண்ண உன்னை தொட்டிருக்கனா? உன் வாசனை தெரியுமா? இல்ல எங்க அம்மா வாசனை தெரியுமா? ஏன் இப்படி ஓடாய் மாதிரி ரத்தவர் பிடிச்ச அலையிற? அதிகமா பேசின இன்னொரு கலையை உடைச்சிருவேன். கூட்டிட்டு போ. போ போடி. காட்டுப்ப இவன் பாவெல்லாம் விட சும்மா விடாதுடா. நான் சும்மா போறேன். உனக்கு நல்ல சேவை வராதுடா. புடுத்து பாப்பாரா?
என்ன ஆகி போச்சு? சும்மா சந்தேகத்தை தான் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. கோர்ட்ல எல்லாம் நிரூபிக்க முடியாதா? எல்லாம் வெளியில எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன்ல. அப்படியே போட்டாலும் ஒரு 5-6-7 வருஷம். நீ காத்திருப்பில்ல கல்யாணி? போதுவிடா சாமி. ஊரு உலகமே வந்து பாவத்தை கிளம்புற இந்த ஊரு நமக்கு வேணாம். அவ வரட்டும், எங்கேயாவது கண்காணாத ஊருக்கு போயிடலாம். எதிரி நந்தா மீது ராமநாதபுரம் நகர காவல் நிலைய ஆய்வாளர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட நந்தா மற்றும் அவரை போன்றே ஒத்த உருவம் கொண்ட 7 நபர்களை வைத்து அடையாள அணிவகுப்பும் நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் ஏற்பட்ட துரதிர்ஷ்டவசமான அவமானம். எனவே சந்தேகத்தின் பலனை எதிரி நந்தாவுக்கு வழங்கி அவரை குற்றவாளி அல்ல என தீர்மானித்து இவ்வழக்கிலிருந்து விடுவிக்கிறேன். அப்பவே சொன்னால விட்டு வாங்கினு பத்தியா வந்துட்டேன். ஏன் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க? மெட்ராஸுக்கு போறோம், எல்லாத்தையும் எடுத்து வை. அண்ணே இத மட்டும் எடுத்துட்டு வந்து என்னை கவலைப்படுத்திடாத சொல்லிவிட்டேன். வாங்க. என் லெவலுக்கு இந்த சனியெல்லாம் மூட்டை கட்ட வேண்டியிருக்கு. பசிக்குதுமா. அண்ணி நீங்களும் தானே வரீங்க? என்ன அண்ணி? அண்ணி எல்லாம் கூப்பிடக்கூடாது, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எப்ப கல்யாணம்? தைக்கு அப்புறம் பாப்போம். தெரியும். மண்ணில் உள்ளுயிர் கூட தன்னுயிர் தந்த தாய் உயிர் தேடா
அம்மாவும் மடியோடு என்